சரத்குமார் அவர்களும் அரங்கத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். திரு சரத்குமார் இப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது மேலகு ஆளுநர் சரத்குமார் அவர்கள் இப்போது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பார்வையாளர்களும் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பிரபலங்கள் இன்னும் உள்ளே நுழைந்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழகத்தின் பிரமுகர்களும் நட்சத்திரங்களும் இன்னும் உள்ளே வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த நட்சத்திரங்கள் வாழ்த்த வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை காண்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் விழா அரங்கிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக அரங்கம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்றே நேரத்தில் நிகழ இருக்கும் இந்த பதவியேற்புக்காக அரங்கம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்துணை புதிய அமைச்சர்களையும், புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களையும் பார்வையாளர்கள் இங்கே அரங்கில் அவர்களை மேடையில் புதிதாக பதவியேற்க இருக்கும் அமைச்சர்களும் முதல்வராக பதவியேற்க இருக்கும் ஜெயலலிதாவும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரங்கிற்குள் வர இருக்கிறார்கள். எல்லோரும் ஆளுநரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் திரளான மக்களும் தொண்டர்களும் இங்கே அழகாக அமர்ந்திருக்கிறார்கள். அரங்கமே தொண்டர்களாலும் பிரமுகர்களாலும் நிரம்பி வழிகிறது. ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா வந்ததும் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி உடனே ஆரம்பித்துவிடும். ஆளுநரின் வருகை ஆளுநர் வந்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் மண்டபத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் மண்டபத்திற்குள் வந்துவிட்டார். இதோ மேதகு ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் விழா அரங்கத்திற்குள் வந்துவிட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா விழா மண்டபத்திற்குள் வந்துவிட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்பு விழா துவங்கிவிடும். அழகான மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடைகளும் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் மலர் கொடுத்து தங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறார். நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. மலர்களும் மலரும் முகங்களும் மேடை மீது இருக்க அழகான இந்த பதவியேற்பு விழா இப்போது ஆரம்பமாகிறது. இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆளுநர், அமைச்சர்கள் மற்றும் முதல்வராக போகும் ஜெயலலிதா, அமைச்சர்கள் எல்லோரும் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவராக வந்து அவர்களை கை கொடுக்கி தங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். அமைச்சர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் ஜெயலலிதா அவர்கள். ஒவ்வொருவராக வந்து அமைச்சர்கள், புதிதாக பதவியேற்க போகும் அமைச்சர்கள், அவர்களை ஜெயலலிதா அவர்கள் அறிமுகம் செய்து வைக்க ஆளுநர் அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். வாழ்த்துக்களை பெற்று முகமலர்ச்சியோடு ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய இடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொருவரையும் தங்கள் பெயர்கள் சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். தொடர்ந்து அமைச்சர்களாக பதவியேற்கும் நபர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த அழகான மேடையை பார்க்கும்போது இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்க போகும் ஜெயலலிதா அவர்கள்
தொடர்ந்து பெற்ற வெற்றியை மிகவும் ஆனந்தமாக இன்னும் பதவி பிரமாணத்தை சொல்லி பதவியேற்பார். இன்னும் சற்றே நேரத்தில் தொடர்ந்து அமைச்சர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள், வாழ்த்துக்களை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள், தங்களை தாங்களே அறிமுகம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு செல்கிறார். முதலில் நாட்டு வணக்க பாடல் இப்போது விழா மேடையில் நாட்டு வணக்க பாடலுக்காக சீராரும் பதனமென திகழ்பரத கண்டமெனில் தெக்களவும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறப்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. வாழ்த்தை தொடர்ந்து அதில் வந்த வரிகளாக திலகமாய் வெற்றி திலகமாய் ஜெயலலிதா அவர்கள் மேடையில் திகழ்ந்து நின்றிருக்க தன்னுடைய இருக்கையில் அமர்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் ஜெயலலிதா அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Sir will say only none, sir, and this is the sequence they will be. None. ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எதுல கையெழுத்து போடணும்? Sign this? At the end of the... Yes. सर वापस पंच हुआ दीजिएगा सर, वापस पंच हुआ दीजिएगा सर.
ஜெயலலிதா பதவி ஏற்பு ரகசிய காப்பு பிரமாணம் முடிந்தவுடன் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரிக்கிறார்கள். ஆரவாரத்தில் அரங்கமே அலறுகிறது. தமிழ்நாட்டின் முதல்வராக மூன்றாவது முறையாக பதவியேற்றார் ஜெயலலிதா அவர்கள். மங்கள இசை ஒலிக்க மங்களகரமான நன்னாளில் தன்னுடைய பதவியேற்பு விழாவை அழகாக கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. மேடையிலே பதவியேற்கும் அமைச்சர்கள் அத்துணை பேரும் ஆரவாரத்துடன் நின்றிருக்கிறார்கள். மக்களின் ஆரவாரம், தொண்டர்களின் ஆரவாரம். ஆளுநர் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அழகாக கையொப்பமிட்டு அமைதியாக தன் இடம் நோக்கி நகர்ந்து இயற்கையில் அமர்ந்தார் ஜெயலலிதா. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். நான் ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்டப்படி